அக்கா, எனக்கு எல்லா சிம்டம்ஸுமே இருக்குது. அப்படியே ஒரு 15 டேஸ் குவாரண்டைன் பண்ணிக்கலான் இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பாடு மட்டும் கரெக்டாக நேரத்துக்கு கதவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போனால் போதும். நானே சாப்பிட்டு கழுவி வச்சிருவேன். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம வேலையை நம்ம தானே செய்ய வேண்டியதாக இருக்குது. சரிடி, நீ ரெஸ்டடு, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நீ உடம்பு பார்த்துக்கோ, சரியா? என்ன இவ நம்பிட்டா? நம்ம அக்கா அவ்வளோ லூஸா? ஏதோ ஒன்று, நமக்கு அடுத்து 15 நாள் ஜாலி தான். கதவை திறடி. அக்கா, ஒரு நாள் தான்க்கா இருக்கு, இன்னும் 14 நாள் இருக்கு. ஏய், நடிக்காத, திறடி. சோஷியல் டிஸ்டன்சிங். ஆஹா, மாறியா? என்னாச்சுக்கா, என்ன தேடிட்டு இருக்க? எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. மவளை, நீ செத்தடி ட்ராமா குயின். அக்கா ப்ளீஸ்க்கா, வேணாக்கா, அப்பாட்ட சொல்லிடாதக்கா. ப்ளீஸ்க்கா, வேணாக்கா, சொல்லிடாதக்கா. ப்ளீஸ்க்கா, சொல்லாதக்கா, ப்ளீஸ். சாரி மிஷா, இந்த படம் ரிலீஸ் ஆகதான் போகுது. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா. சும்மா கொஞ்ச நேரம் கெஞ்சி பார்த்தேன். சந்தோஷமாக இருந்தியா? இனிமேல் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சிரிச்சு கொடியாக்கா. என் கையில் எவிடன்ஸ் இருக்குடி. எவிடன்ஸா? இதுவா? முதல்ல அது ஆன் ஆயிருக்கான்னு பாரு. ஆஃப் ஆன என்ன, கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆமாம், இருக்கும் பாரு. பாத்தியாக்கா எவ்வளோ கஷ்டம்னு? நிஜமாவே எனக்கு ஃபீவர் இருக்கு, இருமல் கூட இருக்கு. என்ன போய் சந்தேகப்பட்டிய வாட்கா? ஏதோ இடிக்குது, என்னமோ நடந்திருக்கு. ஏய் ஹரிணி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரிஞ்சுட்டு போ. என்ன நம்பிட்டா? நம்ம அக்கா அவ்வளோ லூஸா? ஏதோ ஒன்று, நமக்கு அடுத்த 15 நாள் ஜாலி தான். இல்லையே, கேடியாச்சே, ஏதாவது பிளான் பண்ணுவாளே. அடி பாவி, எனக்கே ஸ்பையா? நான் இங்கே பண்ணுற கூத்தெல்லாம் அப்பாவுக்கு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிக்க போகிறேன். என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி. அக்கா அக்கா, அந்த கேமராவை போய் ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. என்னக்கா நீ? சரி, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பெர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டிதான். என்ன சிஸ்டர், நீ லைக் அ சைல்டா? அக்கா, நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்டயேவா? இப்போ இங்கே நடந்து போய் அப்பாட்ட சொன்னேன்னு வை, அதுக்கும் ஒரு புது மாட்டை வச்சுருக்கேன். போ போ, போய் வேறு ஏதாவது புதுசாக யோசி. இன்னும் 14 நாள் இருக்கு.